வணக்கம் மக்களே. ஒரு லோக்கல் நியூஸ் மற்றும் ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ். ஆனால் ரெண்டுமே வந்து நம்ம இந்திய சார்புடையது. சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய கல்வி அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு வந்து மத்திய கல்விக் கொள்கை, அதாவது மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டா மட்டுமே நாங்கள் வந்து நிதி உதவிகளை வந்து தமிழ்நாட்டுக்கு நாங்கள் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாப்புல. அது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்துச்சு. இதைத் தொடர்ந்து இவர் நம்ம உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, நீங்க இது மாதிரிலாம் வந்து சொன்னீங்கன்னா நாங்க வந்து ஏற்கனவே நாங்க கோபேக் மோடின்னு தான் சொன்னோம், இனி நாங்க கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி கருத்து தெரிவிக்க, இந்த கெட் அவுட் மோடி அப்படிங்கிறது வந்து ட்விட்டர்ல வந்து ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க. இதையடுத்து அண்ணாமலை மிகவும் கோவப்பட்டு, நீங்க வந்து கெட் அவுட் மோடி நான் சொல்றீங்க, நாங்க வந்து கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறத ட்ரெண்ட் ஆகும்னு சொல்லி நேற்று ட்விட்டரில் வந்து கெட் அவுட் ஸ்டாலின் வந்து மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து ஆன்லைன் ஃபைட்டிங் மாதிரி. அது மட்டும் இல்லாமல் நீ வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து நீ வந்து எங்களுக்கு இதாக சொல்கிற, நீ அண்ணா சிலைக்கு வாப்பா பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, நான் ஒத்தையில் வர்றப்பா பார்த்துக்குவோம்ப்பான்னு இவர் சொல்ல, ஒரே கலவரமாக ஒரு 2-3 நாட்களாக தமிழ்நாட்டில் போயிட்டு இருந்துச்சு மக்களே. இது ஒரு வழியாக இப்போ வந்து சுமூகமாக ஆகிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு அடுத்தது வந்து இன்டர்நேஷனல் நியூஸ், ஆனால் வந்து லோக்கல் சம்மந்தப்பட்டது. இவர் ட்ரம்ப் என்ன பண்ணாரு, போற போக்கில் மிகப்பெரிய ஒரு கலவரத்தை உண்டு பண்ணிட்டு போயிட்டாரு இந்தியாவில். என்ன அப்படின்னா, யூஎஸ் சைடு அப்படின்னு சொல்லி நம்மலாம் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். அமெரிக்கா அப்போ ஒவ்வொரு பட்ஜெட்லையும் ஒரு ஒரு அமௌண்ட்டை வந்து தனியாக ஒதுக்கி விட்டுருவாங்க. 1 பில்லியன் 2 பில்லியன் சொல்லிட்டு அதை வந்து உலக அளவில் எல்லாருக்கும் உதவி செய்யறதுக்கு, வேறு சில வேலைகள் செய்யறதுக்கும் இந்த நிதியை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு $21 மில்லியன், அதாவது 182 கோடி ரூபாய் வந்து இந்தியாவுக்கு வந்து இந்தியாவுடைய ஓட்டர் டேர்ன் அவுட்ஸ்க்காக வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு வந்து அமெரிக்காவில் இருக்கு. இந்த $21 மில்லியன் வந்து எப்போதுக்கு செலவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்தியாவுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்துறதுக்கு அப்படின்ட்டு. இதுல வந்து என்ன என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு இந்தியாவோட சமீபத்தில் நடந்த தேர்தலில் இந்தியாவோட வாக்கு சதவீதம் வந்து 66, அமெரிக்காவோட வாக்கு சதவீதம் 64. ஏப்பா, அமெரிக்காவோட வாக்கு சதவீதத்தில் இந்தியாவோட வாக்கு சதவீதம் அதிகமா இருக்கு, இந்த ஓட்டர் டேர்ன் அவுட் நிதியை வந்து நீங்க அமெரிக்காவில் எல்லாம் செயல்படுத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 நக்கல் நையாண்டி போயிட்டு இருந்துச்சு இந்தியாவில். இதற்கிடையில ட்ரம்ப் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, இந்த நிதி வந்து எதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, இந்தியா கிட்டயா நிதி கிடையாது, பைடன் மினிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக இந்த நிதி வந்து செலவிடப்பட்டிருக்குன்னு ஒரு மிகப்பெரிய குண்டு தூக்கி போட்டு போக, அது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பூகம்பத்தையே வந்து ஏற்படுத்திடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆளும் கட்சிகள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல வந்து மிகப்பெரிய விசாரணை நடத்தணும் வந்து ராகுல் காந்தி வந்து வெளிநாட்டோட சேர்ந்து சதி பண்ணியிருக்காரு ஆட்சியை கலைக்கிறதுக்கு, இந்த எலெக்ஷன்ல வந்து மோடி தோக்குறதுக்கு மிகப்பெரிய சதி நடந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு சர்ச்சை வந்து போயிட்டு இருக்கு தச்சமே. ஸோ ட்ரம்ப் வந்தோடனே தன் நாட்டில் மட்டும் கிடையாது, உலக நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவுக்குள்ளேயும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்காப்புல. இது எல்லாமே ஆனால் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகள் தான். இப்போ வந்து என்னன்னா, நம்ம எப்படி நம்ம சைடில் வந்து இந்தியாவில் வந்து ஒரு ஆட்சி நடந்துச்சுன்னா, போன சென்ற ஆட்சியில் இது பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டுகள் ஒரே பரபரப்பு போயிட்டு இருக்குமே, அதே போலதான் அமெரிக்காவிலையும் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு பைடன் அரசாங்கத்தில் அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க, இங்க ஊழல் நடந்திருக்கு அங்க ஊழல் நடந்திருக்கு, இந்த நிதி இங்க தவறா பயன்படுத்திட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுகள் போயிட்டு இருக்கு மக்கள். இதுல வந்து யுஎஸ் சைடுல, அதாவது ஆடிட்டிங் மாதிரி உங்களுக்கு டோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துறையை உருவாக்கி எலான் மஸ்க் அவர்களை வந்து தூக்கி நிப்பாட்டிட்டாப்புல அந்த துறை தலைவரா. அவர் வந்து எல்லாத்தையும் கிண்டி கிளறி எந்த நிதி எங்க போனுச்சுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு ஆய்வுகள் நடத்தி ஒண்ணா வெளியாக்கிட்டு இருக்காப்புல. இதுல எடுத்தோடனே என்ன பண்ணிட்டாரு, யூஎஸ் டோட்டலா டெம்பரவரியா வந்து ஹோல்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்டர், எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸையும் ட்ரம்ப் சமீபத்தில் வெளியிட்டு இருந்தார் மக்களே. இதுக்கு இடையில ட்ரம்ப் அவர்கள் எல்லா நாட்டுக்கும் டேரிஃப் போட்டுக்கிட்டு இருக்க சமயத்துல எலான் மாஸ்க் என்ன பண்ணிட்டாரு, இந்தியாவில் போயிட்டு டெஸ்லா ஃபேக்டரியை உருவாக்குறதுக்கான எல்லா வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டாப்ல. அது மட்டும் இல்லாம இந்தியாவில் ஆள் எடுத்து அமெரிக்காவுக்கு போய் டெஸ்லா இதை வந்து காரை எப்படி தயாரிக்கிறதுங்கிறது சம்பந்த மாதிரி படிக்கிறதுக்காக இந்தியாவில இருந்து ஆள் எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்ல.
இது ட்ரம்புக்கு தெரிஞ்சு நான் அமெரிக்காவில் ஃபேக்டரியை வந்து ஓப்பன் செய்யறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கேன், நீ எப்படி என்னைய கேட்காம இந்தியாவில் போயிட்டு ஃபேக்டரியை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் எலான் மாஸ்கை விட்டு ஏறினதா ஒரு தகவலும் போய்கிட்டு இருக்கு. எது எப்படியோ எலான் மாஸ்க் அவர்கள் இந்தியாவில் கார் தயாரிக்கிறதுக்கு மிகவும் மும்முரமா இருக்காரு அப்படிங்கிறதா உண்மை மக்களே. கூடிய விரைவில் இந்திய மார்க்கெட்டில் எலான் மாஸ்க் அவர்களுடைய டெஸ்லா கார் பறக்கும் அப்படிங்கிறது உண்மை. அது மட்டும் இல்லாம இன்னொரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நடக்க போகுது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ், ஏர்டெல் இது போன்ற தொலைத்தொடர்பு, அது மட்டும் இல்லாம பிஎஸ்என்எல் இந்த நிறுவனங்களுடைய காம்படிஷன் தான் இருக்கு. இதுல வந்து எலான் மாஸ்க் அவர்களுடைய ஸ்டார்லிங், அதாவது சேட்டலைட் போனோம் இந்த காம்படிஷன்ல குதிக்குது மக்களே. கூடிய விரைவில் இந்தியாவிலையும் மக்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வரப்போகுது. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.